அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அலிமாஸ் மினி vlogs. ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா என் பையனை கடகடன்னு கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பி ஒரு வழியாக வச்சிட்டக்கப்புறம் நிம்மதியாக உட்காந்து டீ குடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண வந்துட்டேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து ஒரு நூடுல்ஸ் ரெசிபி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இது சின்ன வயசில் என்னோடய கிராண்ட் எனக்காக வந்து செஞ்சு கொடுப்பாங்க. நூடுல்ஸ் கேட்டாலே இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து பண்ணுறதுக்கு நம்ம பேனில் வந்து ஆயில் சேர்த்து அதில் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு, சீரகம், அப்புறம் பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம், அப்புறம் ஒரு பச்சை மிளகா இதை கீறி போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ நான் வந்து சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதோடு சேர்த்து கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். மின்ட் லீவ்ஸ் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் சாட்டே பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸில் ஒரு மசாலா பேக்கெட் கொடுப்பாங்களே, ஸோ எதுவாக இருந்தாலும் அந்த மசாலா எந்த நூடுல்ஸாக இருந்தாலும் அந்த மசாலா வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்து 2 நூடுல்ஸ் பேக்கெட்டோட அளவுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் 3 நூடுல்ஸ்னால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வந்து இதை கிளறி விட்டுட்டு மூடி போட்டு எடுத்திங்கன்னா இந்த கொதி வர டைம், அதாவது கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு பாயில் பண்ணுறதுக்கு முன்னாடி வரும்ல, ஸோ அந்த டைமில் நம்ம நூடுல்ஸை பிரேக் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் அப்படியே ஆட் பண்ணேன்னா எனக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ பிரேக் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வச்சு எடுத்தோம்னா நம்மளோட சூப்பியான ஒரு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது ரொம்ப டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பெருசாக வெஜ்ஜிஸ்லாம் ஆட் பண்ண தேவையில்ல. நம்மளோட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாமே சேர்த்தாலே ஒரு நல்ல ஃப்ளேவரான ஒரு சூப்பி நூடுல்ஸ் கிடைக்கும். சூப்பி வேண்டாம் எனக்கு ட்ரையாக வேணுன்றவங்க கொஞ்சமாக இதை வந்து ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சாட்டே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ட்ரை ஆகிடும். ஸோ இதோட டேஸ்ட்டுமே இன்னும் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நானும் என் ஹஸ்பண்டும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு, ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரைடே மார்னிங்லேருந்து லன்ச் வரைக்கும் ரொம்ப பிஸியாக இருக்கும். ஃப்ரைடேனாலே ஜும்மா, ஸோ அதனால் லன்ச் எல்லாமே வந்து ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் சிம்பிளாக வச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் ரெடி பண்ணிவிட்டேன். ஸோ மார்னிங்லேருந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு லன்ச்சுக்கு முன்னாடி எப்போவுமே மஸ்ட் 11 o'clock டீ. இந்த டீ இல்லாமல் லன்ச்சை ஸ்டார்ட் பண்ணவே எனக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்காது. ஸோ டீ குடித்தா தான் ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் டீ போட்டுட்ருக்கேன். ஸோ டீ போட்டு முடிச்சுட்டு ஒரு வழியாக வந்து யோசித்து லன்ச் வந்து கீ ரைஸ் வித் மட்டன் கறி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ரெசிபி வந்து நெக்ஸ்ட் vlogல உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.